பசிக்குதா? இன்னும் பசி ஆகலை. எத்தனை மணிக்கு பசி ஆகும்? அது சொல்ல முடியாது. சோறானா அப்புறம் போய் தின்னலாம். அதுதான் கோழிக்கறி வறுவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேனா சாப்பிட்லாம். சாப்பிட ஆகட்டும், சாப்பிடலாம். சரி வா போகலாங்க. அரிசி கஞ்சி குடித்தோம்னா சோறு இறங்காது மத்தியானத்துக்கு. ஓ இதுதானே நான் சாப்பிட்டீங்கன்னா அந்த கொட்டையை முளைக்கு போடுது. இது பழச்சாகும் அப்புறம் ஆமா அது சூப்பாக போடணுமே. பாக மொத்தம் பாயாசம் காய்ச்சல வந்துருக்கா. முந்திரி எல்லாம் இல்லையாமா? மரத்திலேயே படுத்து அப்படி எல்லாம் குடிக்க முடியாது. அவத்தெல்லாம் பறிச்சு போட்டு போடுறேன் நான். அப்படிதான் நான் சூப்பி போட்டேன். சாப்பாடு ஆயிடுச்சு. கோழிக்கறி நல்லா ஜம்முன்னு வெந்து போச்சு. இப்போ நீ வந்தீங்கன்னா சோறு உண்ணலாம். அப்புறம் போக பாயாசம் வேறு காய்ச்சுறாங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன நம்ம ஊட்ட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிற ஏன் பிரித்து போட்டியா? அதே பிரிஞ்சு போச்சா? மடி எப்போ கட்டுறது? வெள்ளாமை போட்டால் மடி குடிசு போட்டுக்கலாம். சூப்பர் போ. வெள்ளாமை காலத்துக்கு குடிசு ஓட்டுடலாம். சரி மாட்டை வளர்ச்சி அடிச்சு போட்டு வா. போய் முதல்ல சோறுங்களாம். பசி ஆகிடுது எனக்கு. கீத்து பண்ணுமால கீத்து மத்தியானத்தை மாத்திரை வேறு திங்கணும். நான் கொஞ்சம் சோத்து நேரத்துக்கு போல் சோறு திங்கணும் ஐயா. தின்னு அது கீத்து இல்லாத எப்படி குடிச்சு எடுக்கிறது? கீத்தா? கீத்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அதுதான் அது கீத்து. அப்போ ஒரு கட்டு போதுமா? ஒரு கட்டணம் பத்தாது. 5-6 கத்தை வேணும். சூப்பராக இந்த வருஷம் நல்லாவே நல்லா பந்தக்கல் நட்டி ஜம்முன்னு ஒழுங்கா பந்த ஒரு குடிச்சு ஒன்று சூப்பராக போட்டுடலாம். அந்த போடணும். ஒரு 3 கத்தை வாங்கிட்டு வந்து பந்தக்கால் நெட்டு வரிச்சு குடிச்செல்லாம் போட்டுவிடு. பாரு பந்தக்கால் குடிச்சு ஒன்று ஜம்முன்னு ஒழுங்கா குடிச்சு ஒன்று போட்டுக்கலாம். 2 பேரும் படுக்கிறதுக்கு. இறங்காது. இறங்க தள்ளி போட்டுக்க வேண்டியதான். இறங்குற பக்கம் தள்ளி போட்டுக்க வேண்டியதான். இதுக்குள்ளேயே தான் படுத்துருந்தோம். அப்போ இது தள்ளி போகிறதுக்கு இடமில்லையே. வெறும் குட்டு ஒரு கல் குட்டு தான் இருக்குது. வேறு இப்போ ஒரு கல் எத்தனை காலம் பிறக்கிறது? நீ அப்புறம் பார்க்குற எப்படிக்குது? அப்போ எப்படிக்குது? பூரா பாறையில் இறங்குமா? இறங்க மூஞ்சி மண்டையெல்லாம் சூப்பி போட்ட பனங்கொட்டையாட்டு அது அப்படித்தான் இருக்கும். அது குழி இறங்காதாண்ணா. பாறையிலெல்லாம் ஒன்றுமே குடிச்சு இறங்காது. இந்த வரத்தாங்காய் வந்து தென்னை மரத்தடிய வரத்தாங்காய் 3 மாதத்து வரத்தாங்காய் உருண்டு கிடக்கும்ல. அந்த மாதிரி கிடக்குது என் மண்டை. எப்படி வேணாலும் கிடக்கும். தேங்காய் நீங்கள் என்ன பார்த்துச்சு அந்த மண்டை? இல்லை இல்லையா? இங்கே எங்கே கிடைக்கும்? வெறும் மண்டை பொருளாக இருக்குது. இங்கே சதையெல்லாம் எங்கய்யா? இப்போல்லாம் கிடைக்காது. இந்த கறி எல்லாம் இருக்குமே அதெல்லாம் இல்லை. இப்போ இல்லையா நீ? அதெல்லாம் இப்போ இல்லை. இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஆமாக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்குமா? கறியெல்லாம் இருக்காது. ஆமளே எலும்ப கிடக்குறோம். நம்மளுக்கு அங்கே கறிக்கு நீ வேறு தென்னங்கு தேடினு தானே குடிச்சு போடணும். தென்னங்கே தேடினு குடிச்சு போட்டுக்கலாம். சரி வாங்க நம்ம விட்டு போட்டு தின்னு ஓடுவாங்க. எப்படி தின்னு நிறைய போகலாம். தென்னங்குத்து கொண்டாடணும். கவை 4 கொண்டாடணும். இந்த பக்கம் 4 அந்த பக்கம் கவை. ஆமாம் மந்தக்கால் நல்லா பொருசு மந்தக்கால் நெட்டி விடு. என்ன சூப்பராக ஜம்முன்னு ஒரு ரெட்டை கோப்பு போட்டு ஒழுகா பந்தை போட்டு என்ன நம்மளுக்கு வந்து மழை வந்து ஒழுகாம கீழே வந்து மண் போட்டு தட்டி விட்டுக்கலாம். எப்போ வந்தாலும் ஒரு குடி ஒரு பிள்ளையவே திடீர்னு கட்டிட்டு வந்தோம். என்ன பண்ணுறது? படுக்கிற கடமை வேணுமில்ல. மழை வர மாட்டேங்குது. ஆமாம் அதனால இந்த குடிச்சு எடுக்கிறன்னு வையே. ஆமாம் ஒழுகாக இருக்கும். ஒழுகா பந்தல் ஒன்று போட்டுக்கலாம். உனக்கு வந்து நீ படுக்கிற போது ஆமாம் ஒழுகுன்னு எப்படி படுப்பேன்? அது ஒழுகாக தான் இருக்கணும். ஆமாம் ஒழுகாமல் இருக்கணும். கீழே எல்லாம் கொஞ்சம் காரம் ஜம்முன்னு போட்டுக்கணும். ஒரு பிள்ளையே கட்டியாந்தோம்னு வை சோறுக்கு ஆக்கிற சௌரியம் வேணுமில்ல. இதில் எங்கன்னா சோறாக்குற? ஏன் அங்கே தின்ட்டு வந்து இங்கே வரத்துக்க மாட்டேங்குது. இங்கே சோறாக்குற அறிவாளி பையனை பத்துக்கிறாயா? இங்கே எடுத்து சோறாக்குவா? இடமே சரியில்லை. இல்லை பருக்கு மட்டும் இங்கே வந்துட வேண்டியதான் 2 பேரும். ஆமாம் சோறு அங்கே ஆக்கி தின்ட்டு இங்கே வந்து வரத்துக்கு. ஆமாம் சோறு வந்து அங்கே அறிவாளி பையனை பத்துருக்காங்க ஐயா. அங்கே தின்ட்டு வந்து இங்கே வரத்துக்கணுமாண்ணா? அப்புறம் அதுவும் மழை வரக்கூடாது. மழை வந்ததுன்னு வை நான் காற்று 4 பக்கம் மாட்டிக்கு காத்தேண்ணா. காற்று நம்மளெல்லாம் பூரா திக்கு முக்குலெல்லாம் அடைக்கும். அப்புறம் என்னென்ன பண்ணி நம்மளுக்கு கூனே போட்டு நம்மளை சாக வச்சிடும். காற்று நான் சின்ன காற்றுனுங்கிறியா? பெரிய காற்றெல்லாம் வரும். அன்னைக்கு எப்படி நாம் அதுக்கு என்ன அன்னைக்கு நாம் படுத்த 2 பேர் தான் படுத்த. யார் வந்த பிள்ளைங்கள வந்தது? இல்லைங்க பிள்ளையில வரல. நம்ம 2 பேர் தான் படுத்தோம். 2 பேர் தான் படுத்தோம். நம்ம 2 பேர் இல்லை 2 பேருக்கு 2 ரூம் கட்டிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட பிள்ளையில வராது.
கட்டி அந்த பக்கம் ஒரு பிள்ளை குட்டியாந்து நீ குடித்தல் நடத்து, இந்த பக்கம் நான் குட்டியாந்து குடித்தல் நடத்துகிறேன். புள்ளெல்லாம் கொண்டு வர முடியாது, எதை குடிச்சா இல்லையா? இந்த சாலையவே ரெட்டை கோப்பு போட்டுக்கலாம், ஒரு பக்கத்தாலே நடுவால் தடுத்துக்கலாம். ரெட்டை கோப்பு போட்டு நடுவால் தடுத்துட்டு அந்த படுக்கு நீ பொண்டாடியோட சோறாக்கி தின்னு, இந்த பக்கம் நான் என் பொண்டாடியோட சோறாக்கி திங்கிறேன். 2 பேரும் ஒரே குடித்தனமும் ஒரே சாலையில் இருப்போம். இப்போ என்ன அதுதானே என்ன கெட்டு போச்சுங்கிறேன். இப்போ வந்து மழை வந்துட்டு படுக்க முடியாது. மழை வந்துட்டா நம்ம மேலே தார்பாய் போட்டுக்கலாம். அது வேணும் செஞ்சு. ஆமாம், கதவு வச்சுக்கலாம், மரப்பு கட்டிக்கலாம். ரெண்டு பக்கம் அந்த பக்கம் நடக்கிறது அந்த பக்கம் நடக்கிறது அந்த பக்கம் தெரியக்கூடாது, இந்த பக்கம் நடக்கிறது இந்த பக்கம் தெரியக்கூடாது. நீ சொன்னியல்ல, ஆமாம், அது மாதிரி மரப்பு கட்டிக்கலாம். அதை நீ சொன்னது போட்டால் ஒழுங்க தார்பாய் போட்டு ஒழுங்க கப்புன்னு சத்தஞ்சவன் இல்லாமல் இருந்துக்கலாம். நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம். இல்லை அவத்தே தார்பாய் போட்டு ஒன்றுமே அவத்தியேவா மழை வந்தால் ஒழுகாது அவத்தே ஒழுகாது. சரி, தடி போட்டு இருந்துக்கலாம். சூப்பர் ஐயா, அருமையான ஐடியா ஐயா. ரெட்டை கோப்பு நல்ல 12 அடி தூக்கி ரெட்டை கோப்பு போட்டு நடுவால் ஒரு மரப்பு கட்டிட்டோம்னா கீத்து போட்டையா, நடுவால் ஒரு மரம் கட்டினா அந்த பக்கம் நீ சோறாக்கி இந்த பக்கம் நான் சோறாக்கி திங்கிறேன். 2 குடித்தானே ஒரே சாலை இவத்தேல ஆகாது. இவத்தி ஆகாதா? இவத்தால் சோறாக்கி ஆகாது. இது எங்க பாரு படுக்கைக்கு வந்துடலாம். அதுதான் நான் சொன்னேன், நீ சொன்ன அப்படி படுக்கைக்கு வந்தாரலாம். படுக்கைக்கு வந்துடலாம். ஆமாம், அங்கேயும் தின்ட்டுங்க வந்துட்டு ஒன்றுமில்ல. ஆமாம், அந்த பக்கம் சத்தம் இந்த பக்கம் கேட்கக்கூடாது, இந்த பக்கம் சத்தம் அந்த பக்கம் கேட்கக்கூடாது. நம்ம சக்கரையில் வாங்கி வந்து சத்தம் இல்லாமல் காப்பி சிப்னு இருந்துக்கலாம். அது சக்கரையில் வாங்கி வந்து ஆமாம், நீ அந்த பக்கம் காப்பி வச்சா தடுக்கு சேர்ந்து எனக்கு கொடுத்துரு, நான் இந்த பக்கம் காப்பி வச்சா இந்த தடுக்கு சேர்ந்து உனக்கு கொடுத்துட்றேன். நம்ம 2 பேரும் வித்தானே காப்பி குடிச்சோம். அவ்வளவுதான், வித்தானே குடிச்சோம். ஆமாம், அப்படிதான். அதுக்கு தானே ஒரு மழை வந்து தானே நனைஞ்சிரும். சிறப்புகள் மழை வரக்கூடாது. வரக்குள்ள ஒரு அப்படியே அதான் நான் அந்த பக்கம் காப்பி வச்சேன்னா தடுக்கு சேர்ந்து கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன். சேர்ந்து நீ இந்த பக்கம் காப்பி வச்சேன்னா நான் தடுக்கு சேர்ந்து அந்த பக்கம் வாங்கிக்கோ. நடுவால மரப்பு கட்டிக்கலாம். எப்படியும் நம்மளுக்கு வந்து ஒழுகாது. சரி, ஒழுகாது. சரி, மழை வந்து ஒழுகாது. சரி, இந்த ஆய்வு வெள்ளாம காலத்துக்கு தான் குடிச்சு அது வரைக்கும் இல்லை. எங்கன்னு மழை வந்துட்டோ இது எப்படி ஓட்டுறது? வார்த்தையா வேலையை மழை வந்துட்டானே, மழை வந்தால் தானே மழை வந்து எப்படி ஓட்டுறது? மழை வந்து ஓட்ட முடியும். ஆமாம், மழை வந்தால் ஓட்டி எல்லாம் ராயி வச்சத்தான். அப்புறம் நீ நான் நம்ம 2 பேர் பிடிச்சி படுறதுக்கு இடமாகும். அது வரைக்கும் இடமில்ல. ஆமாம், அது இடம்னாலும் சுத்தமாக நீ சொன்ன தார்பாய் போடணும். மேலே மழை வந்தால் கீழே நல்லா மண்ணு கொட்டி அது ரெடி தட்டு பழகி போட்டு தட்டி சாணி போட்டு மாடு தான் கிடக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். மாடு வேண்டிச்சுன்னா கொஞ்சம் சாணி போட்டு வலிச்சு விட்டு அப்படியே பண்ணிடுவேன். தட்டி சும்மா ஜம்முன்னு வண்டிக்கலாம். சாம்பிராணி போக போட்டு சும்மா கும்பு நடக்கணும். சுத்தமாக மண்ணெல்லாம் காரையை போட தேவையில்ல, மண்ணை நிறவனா போதும். 4 கவை நட்டா தீர்ந்து குடிச்சு எடுத்து மேலே தார்பாய் வாங்கி கூட தீர்ந்து பார்த்துக்கலாம். மழை வந்தால் பேய்த்துனா முள்ளே தூங்கலாம். அது எங்கேயும் பேய்த்து. ஆமாம், மழை வர அப்படி தான் இருக்குது. அது பேஞ்சிட்டு போட்டு. சரி வா, நம்ம சோறுக்குள்ளா வா, சாப்பிட்டு போய் சாப்பாட்டுக்கு நேரமாகி விட்டது. இப்போ மணி என்ன? ஒரு மணிகள் 1-1:30 மணி ஆகுது. ஆமாம், போ ஒன்றுக்கு தண்ணிக்கு போயிட்டு வா. ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துட்டீங்கன்னா போய் கை கால் கழுவிட்டு போய் கறிஞ்சு ஒரு தின்னலாவாயா? தின்னல அவங்க இன்னும் சாப்பாடு இன்னமும் பாயாசம் காய்ச்சுறானாங்க, தின்னு போட்டு காய்ச்சுவாங்களா? எப்படி அப்புறம் பாயாசம் காய்ச்சுவாங்களா? அது காய்ச்சுவாங்க. காய்ச்சினா பாயாசம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கொடுக்கலன்னா ஆளும் கொடுப்பாங்கண்ணா. ஒரு டம்ளர் கொடுப்பாங்களா? ஆளும் கொடுப்போம் போதுன்னு நம்மளுக்கு அவங்க கொடுக்குறதே போதும். சொம்பு நிறைய கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அளவு மீறி பாயாசமும் நம்ம குடிக்க முடியாது. பவுத்தில் பிடிங்கிடும். அது அப்படித்தான் அளவாக தான் இருக்கும். பாயாசத்துக்கு வடை இருந்தால் நல்லா இருக்குமே. இருக்குது எல்லாமே. நான் நல்லா தின்னலாமான்னு தெரியலையே, வடை பாயாசமெல்லாம் நான் தின்னலாமான்னு தெரியல. நல்லா வடையெல்லாம் தின்னணும், பாயாசம் குடிக்கணும். வா, அது என்னென்ன பாயாசன்றது என்ன? வெறும் சக்கரானே? சக்கரை இல்லை, ஜவ்வரிசி, சேமியா, ஏலக்காய், முந்திரி, அப்புறம் இந்த உலர் திராட்சைகள், அப்புறம் நெய் எல்லாம் வாங்கி வந்து நெய்யல் ஊற்றுறாங்களா பாயசம்? இல்லை, அந்த வறுக்கிறதுக்கு ஐயா, இந்த ஏலக்காய், அந்த முந்திரி, திராட்சை எல்லாம் அதை போட்டு லேசாக ஏலக்காய் போடுறாங்க. தெரியலையா கருமா? தேங்காய் பூவெல்லாம் திருப்பி போடுறாங்களா ஐயா? போடுறாங்க. தேங்காய் எல்லாம் திருப்பி போடுறாங்க. நீ சொன்னியே அது ஒன்று போடுறது இல்லையா? போடுறேன் இருக்கிறாங்க, கொடுத்தா குடிப்பான், இல்லைன்னா கம்முன்னு கொடுப்பாங்க. அவங்க காசு நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க காய்ச்சலும் நம்மளுக்கு உண்டு. அவங்க காசு நம்மளுக்கு உண்டு. அப்போ நாம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம், நாங்கள் அப்படி கிடைக்கும். நாம் இங்கே தான் உட்காந்துப்போ அவங்க அங்கே தான் செய்வாங்க. ஆமாம், அங்கே தான் சாப்பாடு செய்வாங்க. சாப்பாடு செஞ்சாச்சியா, கறியும் செஞ்சா சமையல் கட்டில் கறியும் ஆகிடுது. அங்கே போய் தான் திட்டு வரணும். இலை இருக்குதா? இலை பாரு இருக்குதானே? இல்லை, இருக்கும் போய் பாரு. அங்கேயும் தின்ட்டு இங்கே வந்து படுத்துக்கலாம். நம்ம நல்லா குடிச்சு எடுக்கணும். குடிச்சு எடுத்து படுக்கணும். குடிச்சு எங்கள் பொழுதுக்குள்ளே போடுறதுக்கு இருக்கும். ஆகுமையா நீ சொல்கிற கணக்கு பட்ட பற்றி 20,000க்கு மேலே ஆகுமையா? எத்தனை ஆகிட்டு போச்சு? அப்போ நம்மளுக்கு இல்லாத எதுக்கு அந்த 20,000 நம்மளுக்கு? நம்ம குடிச்சு அதை எப்படி படுக்கிறது? பெரும் குடிசையாக 2 போட்டோம்னா
ஜம்முன்னு படுத்துக்கலாம். சோலார் கொண்டு வந்து மாட்டி விட்டோம்னா நீனே சொல்லு எப்படி படுக்குது மழை வந்து? ஆமாம், மழை வந்து படுக்க முடியும். ஆயிரம் ஐயா போட்டுடலாம் ஐயா. மரமட்டை மட்டும் இங்கே ஏதோ ஒரு பக்கம் வெட்டியாது காட்டுக்குள்ளே வெட்டி வந்து வைங்க ஐயா. அந்த கால் மரமட்டை எல்லாம் ஓலையுமே அக்னி வாங்கினா போதும் ஐயா. ஓலை அக்னி ஏன் அப்புறம் வரிச்சிருக்கிற நீங்கள் கவுரு சூட்டி கட்டுறதுக்கு கவுரு அப்புறம் ஓலை ஒரு 10 சம் வாங்கினா போகுது. இப்போ நாமளே வேச்சு உனக்கு வேலை தெரியுமில்ல. நான் ஏன் சும்மா நல்லா கட்டுறது கூட இல்லாது. அப்போ அறத்துட்டு கூடியால் விட்டு வரைஞ்சிக்கலாம். ஆமாம், முத்தான 2 பேருமே கட்டிக்கலாம். அப்படியே அந்த ஓலை உள்ள நீ சொன்ன வர அந்த அக்னின்னு அதை விட்டு இழுத்து கட்டிக்கலாம். ஆமாம், முன்ன இங்கே எனக்கெல்லாம் மேய்த்துறதில்ல சாமி, கீத்தெல்லாம் மேய்த்துறதில்ல. வா சோறுன்ட்டு வந்துல்லப்பா. 7 போல மாடு மேய்ட்டு அது மேய்ச்சிட்டு போகுதுப்பா. வச்சுட்டு வரலன்னா ஆகலேட்டங்குதுப்பா. நல்லா ஆகிடுதுப்பா. சோறு போடுன்னா போட வேண்டாமா? அது ஆகலேட்டங்க தானே. ஆமாம், நாளைக்கே போகலாம். அதுக்கு மேய்ட்டு வா வந்து முடிக்கலாம். அது டெய்லியும் மேய்க்கிற மாடு தானையா. பண்ணியாண்ணா பண்ணியா ஆபத்து வருதுன்ட்டு ஓடுதாண்ணா நேற்று காட்டு பண்ணியா எந்த சோடு அதான் இத்தனை அடுத்து இப்படி திரும்பி டக்கே கொடுத்தேண்ணே. காட்டு பண்ணியா அது போயிட்டு போச்சு. அந்த கரும்பு மாடு போயிட்டு போனேன். அங்கே போயிட்டு பார்த்தேன். சொன்ன அப்படி குடிச்சு எடுத்துக்கணும். குடிச்சு எடுத்துக்கலாம். 10 ஒரு 30 ரூபாய்க்குள்ள செலவாகு. ஏன்னா ஆளுக்கு 2 பேர் கூலியார் போட்டு நாம் தேய்ச்சோம்னா அவ்வளோக்கு வராது. என்ன ஜம்முன்னு பார்த்து 2 கட்டிக்கலாம். ஒரு குடிச்சினாலும் ஜம்முன்னு எடுத்துக்கலாம். சூப்பர். நான் வந்தா படுத்துக்கலாம். அங்கே சோத்துட்டு வந்து படுத்துக்க வேண்டியதுதான். இல்லைன்னா படுக்க முடியாது. இடமெல்லாம் மழை வந்து தானே. துர்கா பசி ஆகிடுது. சாப்பாடு பசி ஆகி விட்டது. பாயாசம் அதுக்குள்ளையா அப்படின்னு உட்காரண்ணா. பாயாசமே முதல்ல குப்பனுக்கு வேற ஒரு சந்தேகம் இல்லை. பாயாசம் காய்ச்சினா நம்மளுக்கு கொடுப்பாங்களா? இல்லை, கொடுத்துருவாங்க. இல்லை, அதெல்லாம் கொடுப்பாங்க. என்னமோ சொல்றாங்கண்ணா. பழம் வருது, மாம்பழம். எங்க மாம்பழம் வருது? வருது 2 பழம் வந்து திரும்பி போகுது. ஆமாமா, பழுத்தே நேத்து பயங்கர காத்து மழை எல்லாம் கொட்டிருச்சு. அதான் குழப்பம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் பாதி மரம் ஏறி பொறிச்சிட்டு வந்தேன். அறியாதீங்கண்ணா, அப்படியே சாப்பிடுங்கண்ணா. மாம்பழம் சாப்பிட தெரியுதான்னு பாரு. அப்படியே கொல கொலன்னு அமுத்தி விட்டு அப்படியே ஓட்டை போட்டு உரியணும் மாதிரி. அதை போட்டு அது கட்டு மாம்பழமாங்க. அந்த மாம்பழம் என்ன காரமாக இல்லை, தின்னு முடியாது. கசக்கும், புளிக்கும். அது கசப்பு இல்லை. இது வேற. இது உங்க மரத்துக்காய் நல்லா இது கசப்புங்க, தின்னு முடியாது. கொஞ்சம் கசப்பும் வரும். கசப்பெல்லாம் வராது. இது வேற. கசப்புன்னா பச்சையில பழுத்துனா இனிக்கும். பழுத்தா அதானே கொஞ்சம் கசப்பும் வருது. கசப்பு. அந்த காரமாக தின்றாங்க பாருங்க, ஆற்றுல இருக்குது. அது நம்ம புளிப்பு கசப்பு. இது இனிப்பும் புளிப்பும். இது இனிப்பும் கசப்பும் வருது, புளிப்பும் கூட வருது. இதுங்க இதெல்லாம் சின்ன முத்தானை குழந்தை நட்டது. இல்லைங்க, இந்த கட்டு மாம்பழம்ன்றாங்க பாருங்க. அது வேணா நல்ல எழுதிச்சுதான் கட்டு மாம்பழங்க. அது பாட மாட்டேனே. கொடுத்து அவருக்கு எனக்கு வேண்டாம். நீயே சாப்பிடு, நீயே சாப்பிடு. என்ன இது அறுத்து சாப்பிட வேணுமா? அப்படியே கடிச்சு சாப்பிடு. பாருங்க, அப்படி கடிச்சு உரிங்க. அதுதான் மாம்பழம் சாப்பிட்றாங்க. இதான் கத்தி போட்டு ருசியா இருக்குதா? அழுகோசம். ருசியா இருக்கு. அழுகோசம் வருஷமே. அழுகோசம் வருது. அழுகோசம் போட்டு பெல் பெல் உன்னோட கீழே விட்ட அது வந்துருச்சாமே. உழைச்சி பாசு வரதாலும் அழுகுனா தான். அழுகுனா தான் புதுசு வாசம். அழுகுன்னு புதுசு வாசம் வராதா? வராது. நன்மைகள் வருதா?
பண்ணாத மாட்டி போடல இருக்கிறீங்களா பாருங்க அங்கே போதாது மனுஷன் நீங்க என்ன வகை மாம்பழம் செந்தூர் இவர் வாங்கிட்டு வருவாரு. ஆனா இந்த மாம்பழம் தான் வாங்கிட்டு வருவாரு. இந்த தடவை ஒண்ணுதான் காசு ஐயோ மல்லியாத்தா வைக்கிறதுக்கு இந்த குரங்கு குட்டி கூட கொஞ்சம் நல்ல திங்கி மிஞ்சா அவ்வளவுதானா அப்பெல்லாம் பிதிக்கு எடுத்து வீசி வச்சு அவ்வளவுதான் சாப்பிட்டாச்சு ரெண்டையும் பிதிக்கு எடுத்து வீசி அது போசாமி நீ பாயசான குடிங்க என்ன ஆகல போய் கையை கழுவு கழுவு மாடு அங்கே அது கையை கழுவிட்டு போயா தெரியுமா எல்லா உப்பு கரெக்டாக சாப்பிட்டலாம் இத்தனை உப்பு போட்டுக்க வர ஆமா ஆமா உப்பு குறைச்சிட்டாரு. உப்பு பயங்கரம் சாப்பிடுவாரு உப்பெல்லாம் நாம தின்னோம்னா அவ்வளோதான் செத்துருவோம் அதான் நடக்கிறாருன்னு சரியா போயிடும் என் மேல் ஒரு சாமரம் போல் தென்றல் காய எடுத்துட்டு போய் போடணும் நம்ம வீட்டுல. அது லவ்வோட சமைச்சு அப்படித்தான் இல்ல நான் எனக்கு வச்சு அவர் இன்னும் போடல இங்க போடுங்க எனக்கு ஒரு ஆள் சோறு குழம்பு போட்டு போயிட்டீங்க கேட்டாலும் சோறு போடல போட்டுக்கலாம் கிட்டதான் போது போது இருங்க சாப்பிட்டு வாங்க துணி போட்டு எல்லாரும் கிட்டே எல்லாரும் சாப்பிட்றா சாரு இதான் சாரு சாருலாம் பிடிக்க மாட்டேங்க போடாதீங்க சாப்பிடுங்க பாயசமும் எங்கி போகுது அப்புறம் போயிட்டு வம்புத சாமி வம்புதான் சாமி இல்லை சாமி அப்படிதானே சாமி நீ சோறு நான்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டியா? ம் சரி அப்படியே சாப்பிட்டு நீ சாப்பிடு இங்கேயே குச்சிக்கோ அங்கே ஓன இருட்டா இருக்கு இங்கேயே ஆ அப்புறம் என்ன அப்புறம் இப்போ வித்த கத்து உனக்கு தெரியலையா காசு ஆனை கத்துனதான் ஆனை கத்துனதெல்லாம் கேட்டுச்சு ஆனால் அது எங்கேயும் பாங்க எடுக்கூடாது நம்மளுக்கு ஆனைக்கு என்ன சொன்னா நான் இந்த வாழாமரத்தாண்டி கத்துது இந்த வாழாமரத்தாண்டி கத்தினா கத்திரி போச்சாது அது வாழாம்பழம் தான் தின்னு பழம் இல்லை ம் பிஞ்சு காப்பியா எனக்கு ஒரு டவுன் கூடயா பழம் இல்லை பழுக்கல பழத்தை தின்னும் பழுக்கு பாயசம் குடிச்சிட்டிங்களா பாயாசம் நீ டீ இது சோத்தை தின்னு அப்புறம் பாயாசம் குடிக்கிறியா காப்பி குடிக்கிறியாங்கிறது யோசி பாயாசம் நம்ம ஜம்முன்னு காய்ச்சிக்கல அதை நீ குடிச்சிட்டேன் நான் குடிக்கல நீ வராமல் நான் எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் குடிக்க வேண்டியதானே பாயாசம் நீ வராமல் எப்படி பாயாசம் குடிக்கிறது நான் அப்படியே நான் மாடு பாத்திரம் விட்டு ஓடியார முடியுமா வெறும் பாயாசம் குடிச்சு என்ன பண்ணுறது நீ வரட்டுன்னு பார்த்துன்னு இருந்தேன் சரி சரி சாப்பிடு சாப்பிடு ம் ரெடி போட்டு ம் அது என்னது காப்பியா காப்பி சூப்பர் போ போனா ம் சொல்லு ஓத்த புள்ள தின்னு காப்பிகள் காப்பி குடிச்சிட்டீங்க. ஏமா காப்பி தானே கேட்டீங்க. காப்பி தானுங்கள் நல்லா குளித்தா பாட்டி வாங்க காப்பி போட்டு அங்கே பாரு அங்கே டீன்னு ஒன்று அப்போ காப்பின்னு ஒன்று அப்படியே மலர்ந்துட்டு எந்திரிக்கிறது பாரு வண்டி கொடை சாய்ந்து விட்டது எனக்கு சூப்பராக இருக்குது இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் காப்பி சூப்பராக இருக்குது புப்ராஜ் ஆமாங்க போய் சார்ஜ் போட்டு அப்புறம் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு எதாவது வேணுங்களா ம் பீடி வேணுமா என்னங்க பீடி ஆ பீடி எனக்கு வீடு கிடக்குது சரிங்க எடுத்து வந்துடலாம் பீடி பீடி வேணுமாங்க வீடியோலாம் இருக்குது ம் என்ன பீடி வேணுமா ம் சர்க்கரையெல்லாம் போடுமா
காஞ்சிமுச்சால் இல்லை காஞ்சிமுச்சால் இல்லை சோத்தை பிணைஞ்சு தின்னுனா சோத்தம் வேணும் ஒரு நம்ப சாப்பிடு. சோறு கறி போட்டா ஏன் நல்ல சோத்தோட பேன குழம்பு வேணா வாங்கிக்கோ வெளியே. நல்லா பிணைஞ்சு சாப்பிடு. போதமா இன்னும் போதண்ணா வெங்காயம் அண்ணா தின்னாச்சியா சோத்தை போதமே அந்த சோத்தை போகிற தின்னு நாய்க்கு வச்சிடாது சத்தை. போதமே ஒரு நிமிஷம் சாப்பிடுப்பா. சாப்பிட்றது அவ்வளோதான். அது எப்படி இப்போ பிணைச்சி வச்சுக்கிறது நாய்க்கு? அது நாய்க்கும் போடணும். நாய்க்கும் போடு, வேற என்ன சொல்கிறேன். நீயும் தின்னு. நானும் தின்னு நாய்க்கு போடணும். நீயும் தின்னு நாய்க்கும் தின்னு. நாய்க்கு போட்டு தின்னு பாவம். நான் நாய்க்கு சோறே போடல. எனக்கு சொல்லலாம். நாய்க்கு சோறே போடல. நாய்க்கு சோறே போடலையா? எப்போ எத்தனை நாளா? இன்னும் 2-3 நாள் போடல. 2-3 நாளாக நாய்க்கு சோறே இல்லை. இன்னைக்கு தான் சோறு நாய்க்கு. பார்த்துக்கோ. உனக்கு மட்டும் தின்னியா? எனக்கும் தின்னல, நாய்க்கும் போடல. உனக்கு உனக்கும் சோறு இல்லையா 2 நாளா? இல்லை, நான் தின்னேன். நாய்க்கு போய் சோறு போடல. நாய்க்கு சோறு போடல. அதுக்கு தின்னு நாய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வரலாம். இது போதும் போதும் தயிரெல்லாம்